ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். திஸ் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிள் ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்டும் அந்த எப்படி நம்ம போடணுங்கிற ப்ராக்டிக்கலான ஒரு தியரியான ஒரு ஃபார்முலாவும் நம்ம பார்த்து அதை எப்படி போடுறதுன்னு வரைஞ்சி காட்டுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதில் போடலாம் அப்படின்னா கிளாத்தில் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னு எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் சார்ட்டில் இருக்க மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறேன். நீங்கள் சார்ட்டில் இருக்கிறத எடுத்தாலும் சரி, உங்களுடைய சார்ட் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, அப்படி இல்லை நான் டைரெக்டாக எடுக்கிறேன் அப்படின்னா குழந்தைங்களோட ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, நேராக நிற்க வச்சு ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் எவ்வளோ இருக்குது, அதாவது முட்டிங்கால் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, முழங்கால் வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முட்டிங்கால் கொஞ்சம் கீழே கூட போடுவாங்க ஃப்ராக். அந்த மாதிரி வேணுங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஹைட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபுல் ஹைட்டு, நம்மளோட கவுனோட ஃபுல் ஹைட், அதாவது ஃப்ராகோட ஃபுல் ஹைட்டு 19 இன்ச்சஸ். ஓகேங்களா? இது ஃபுல் ஹைட்டு. அடுத்ததாக வேஸ்ட்டு டு நீ. வேஸ்ட்டு டு நீ நம்ம குழந்தைங்களோட வேஸ்ட் எந்த இடத்துல எடுத்தோமோ அதுலேருந்து முழங்கால் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஹிப்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஹிப்லேருந்து நீ வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி வெயிஸ்ட் வச்சு தான் சொல்லித்தரோம், ஹிப்லேருந்து எடுக்கல. ஓகேங்களா? அதனால் வெயிஸ்ட்லேருந்து நீ வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் டு வெயிஸ்ட். ஷோல்டர் டு வெயிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட சார்ட்டில் நான் பாடி ஹைட்டாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் ஷோல்டர் டு வெயிஸ்ட்டுன்னு கூட மாற்றிக்கோங்க. இல்லை சைடில் கூட பாடி ஹைட்டுன்னு போட்டுக்கோங்க. பாடியோட ஹைட். ஓகேங்களா? பாடியோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தான், அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இது. அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம சார்ட்டில் கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எவ்வளோ கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒரு 7.5 இன்ச்சு வரும் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு வயசு குழந்தைங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு வரும். அதையோட ஒல்லியாக இருக்காங்கன்னா நம்ம இதிலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஷோல்டர் டு வெயிஸ்டோட ஹைட்டு தான் நம்ம இது பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? லென்த்து 7.5 இன்ச். இப்போ இந்த ஷோல்டர் டு நீயில் இந்த பாடியோட ஹைட்டை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு டு நீ அளவு கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக எடுத்தால் டைரெக்டாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரியாது, இந்த சார்ட் வச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் டு நீயை ஷோல்டர் டு வேஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 19ல் 7.5 இன்ச்சு போச்சுன்னா 11.5 இன்ச்சஸ் வரும், அதாவது 11.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? அது கூட நம்ம சீம் அலைன்ஸாக நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் மேலே பாடியோட சேர்த்து தைக்கிறக்காகவும் கீழே மடக்கி தைக்க 1 இன்ச்சும் நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் டு வெயிஸ்ட் எடுக்கிறாங்களே அந்த அளவுக்குமே 1 இன்ச் நம்ம சீம் அலைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது சீம் அலைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் வர அளவு. வேஸ்ட்டு டு நீ அளவு உங்களால் எடுக்க முடியல இந்த சார்ட் வச்சு போடுறீங்க அப்படின்னா ஷோல்டர் டு நீ அளவு கொடுத்துருப்பேன், இந்த ஷோல்டர் டு வெயிஸ்ட் அளவும் கொடுத்துருப்பேன். இந்த ஷோல்டர் டு நீ அளவுலேருந்து வெயிஸ்ட் அளவை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி வரது தான் வேஸ்ட்டு டு நீ, அதாவது கீழே பாட்டமுக்கு வர துணியோட அளவு. ஓகேங்களா? அதை போட்டுக்கோங்க. அளவுங்கிறது ஹைட்டை குறிக்குது. ஓகேங்களா? இதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆம் லென்த் நம்மளுக்கு ஷார்ட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட அளவு வச்சு போட்டுக்கோங்க. ஆம் லென்த்து நான் கொடுத்துருக்க அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஸோ அதுவே போட்டுக்கோங்க. அடுத்தது நெக் வித்தும் நான் உங்களுக்கு ஷார்ட்லேயே கொடுத்துருந்தேன். அந்த ஷார்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு போட்டுக்கோங்க. நெக் வித் 1.25. ஓகேங்களா? அடுத்ததாக செஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கோ செஸ்ட்டு டிவைடட் பை 4 + 1 இன்ச் சீம் அலைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ செஸ்ட்டு நம்மளுக்கு 20 இருக்குது. அப்போ 20 டிவைடட் பை 4னாக்கா நம்மளுக்கு 5 இன்ச் வரும், ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலைன்ஸ்க்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? செஸ்ட்டு நம்மளுக்கு 20 இருந்துச்சு. ஓகேங்களா? அதை டிவைடட் பை 4 பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்துனோம்னா மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 6 இன்ச்சஸ் வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ செஸ்ட் நம்மளுக்கு 6 இன்ச்சஸ். ஓகேங்களா?
அடுத்தது நம்மளோட வெயிஸ்ட்டும் அதே போல் தான். வெயிஸ்ட் டிவைடட் பை 4 + 1. வெயிஸ்ட் வந்து நம்மளுக்கு 19 இன்ச்சஸ் வரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணி +1 இன்ச்சு போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது நம்மளுக்கு 4.75 வரும். அதாவது 4.25 இன்ச் வரும். ப்ளஸ் இது கூட 1 இன்ச் சேர்த்திக்கலாம். அப்போ நம்மளுக்கு 5.25 இன்ச்சு வரும். 5.75 இன்ச்சஸ் வரும் வெயிஸ்ட். ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு வெயிஸ்ட்டு தெரில அப்படின்னா செஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வெயிஸ்ட் அளவு வரும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சீம் அலைன்ஸ் வந்து நம்ம 1 இன்ச் எழுதிக்கோ. ஈஸ் அலைன்ஸோட, அதாவது நம்மளுக்கு ஈஸ் அலைன்ஸே தேவையில்லை. இந்த மாதிரி போட்டோம்னா, இந்த சார்ட் படி போட்டோம்னா ஈஸ் அலைன்ஸே தேவை இருக்காது. அதாவது ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா ஈஸ் அலைன்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக இருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த அளவுகளே வந்து போதுமானது. இப்போ நமக்கு வெயிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 19 வருது. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 4.25 வருது. அது கூட நம்ம 1 இன்ச் சீம் அலைன்ஸ் விட்டோம்னா 5.25 வந்து நம்மளுடைய வெயிஸ்ட் அளவு. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் நெக் டெப்த்து. ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து நான் சார்ட்டில் கொடுத்துருக்கிறத வச்சுக்கோங்க. 3.25. இல்லை குழந்தைங்க கொஞ்சம் உயரமாக இருக்காங்கன்னாலும் இதுவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பேக் நெக் டெப்த்து வந்து எவ்வளோ இருக்குது? 2 இன்ச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து ஃபுல் ஷோல்டர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 8.5. அந்த 8.5 டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. அப்போ 4.25 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு 4.25 வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த அளவுகள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக ஒரு சிம்பிள் ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே வந்து 1 இயர் பேபிக்கானது தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஸ்லீவ்லெஸ்க்கான அளவுகள் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஸ்லீவ்லெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுகளை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுகளை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நான் சொல்கிற மாதிரி இதை வந்து பேட்டர்னாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணுன்னா உயரம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கிளாத்தோட உயரம் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கணும். அதாவது ஷோல்டர் டு நீ ஃபுல் லென்த் இருந்துச்சிங்க இல்லைங்களா, அந்த லென்த்தை தான் நம்ம இப்போ வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இந்த கிளாத்தை 4 ஃபோல்டிங் போட்டுட்டு தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டுடலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னாக்கா கீழே வெயிஸ்ட்டு கீழே இருக்க பாட்டமையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அதே போல் அடுத்ததாக இந்த 1/2 இன்ச்சிலேருந்து நம்மளுடைய ஷோல்டர் டு வெயிஸ்ட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்து குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஷோல்டர் டு வெயிஸ்ட்டோட அளவு 7.5 இன்ச். அதை நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காகனா மேலே ஷோல்டரில் வந்து நம்ம வந்து பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதாவது 3 அளவுகள் குறிச்சிருக்கோம். கீழே 1/2 இன்ச் வந்து பாட்டையும் டாப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த 7.5 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டர் டு வெயிஸ்ட்டோட ஹைட்டு. அடுத்தது இந்த 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம ஷோல்டர் 2 ஷோல்டரையும் பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக இந்த 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம எந்த அளவு குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் அளவு. 1/2 ஷோல்டர் எவ்வளோ குறித்து வச்சுருக்கோமோ அந்த 1/2 ஷோல்டரோட அளவு. 1/2 ஷோல்டர் நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சு? 4.75 இருந்துச்சு. ஓகேங்களா? சாரி, 4.25 நினைக்கிறேன். கரெக்டு, 4.25, அதாவது 4.25 இன்ச்சு வந்து வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஷோல்டரோட அளவை குறிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலேருந்து இந்த ஷோல்டர் அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த
கோடு போட்டுக்கலாம். இது வந்து ஷோல்டரை பிடிச்சி தைக்கிறக்காக நம்ம விட்டுருக்க சீம் அலைன்ஸ் தான் இந்த 1/2 இன்ச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பையும் பாட்டமையும் சேர்த்துறக்காக பிடிச்சி தைக்கிறக்காக விட்டுருக்க 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுலேருந்து வைக்காமல் இதுலேருந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஆர்ம் லென்த் எவ்வளவோ அதை குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆர்ம் லென்த் எவ்வளவோ அதை குறிச்சிக்கிறோம். ஆர்ம் லென்த்துங்கிறது நம்மளுக்கு இங்கே 3.5 இன்ச் வருது. இப்போ 3.5 இன்ச் குறிச்சிக்கிறோம். இந்த 3.5 இன்ச் குறிச்சதுக்கப்புறம் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்டில் நேராக போட்டுக்கோங்க. இந்த கோட்டில் பாருங்க. இப்போ நம்மளுடைய ஆர்ம் லென்த் குறிச்சதுக்கப்புறமா இந்த இதை போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த கோடு போட்டுக்கிறோம். இந்த ஆர்ம் லென்த்து குறித்தோம் இல்லைங்களா, இந்த இடம் வர இடத்துல நம்மளோட செஸ்ட்டோட அளவை குறிக்கிறோம். செஸ்ட்டோட அளவு நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சோ 6 இன்ச்சு ப்ளஸ் அது கூட 5 இன்ச்சு வந்துச்சு, அது கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு 6 இன்ச்சு வந்துச்சு. நம்ம 6 இன்ச்சு ஒட்டுக்கா குறிக்காமல் இந்த இடத்துல ஒரு 5 இன்ச் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதை தனியாக குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சீம் அலைன்ஸை தனியாக குறிச்சிக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட்டோட அளவும் 4.25 வந்துச்சு, அதையும் தனியாக குறிச்சிட்டு அது கூட 1 இன்ச் வந்து சீம் அலைன்ஸ்க்காக நம்ம தனியாக குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து வேஸ்ட்டோட அளவு 4.25, இது வந்து 5 இன்ச்சு, அது கூட ப்ளஸ் 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதை நேராக சேர்த்திக்கலாம். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வரையிருக்கு. இப்படி கர்வாக வரைஞ்சி ஆர்ம் ஹோல் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் நெக் வித்தையும் குறிச்சிக்கலாம். நெக் வித்தை வந்து இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து குறிக்கணும். நம்மளுக்கு நெக்கோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.25. அப்போ 1.25 இன்ச் குறிச்சிக்கிறோம். 1.75, அதாவது 1.25 இன்ச்சிலேருந்து இது வரைக்கும் 1.25 இன்ச். ஓகேங்களா? ஷோல்டர்லேருந்து ஃபோல்டிங் சைட்லேருந்து இங்கே குறிக்கிறோம். இங்கே நம்ம குறித்தது வந்து ஹாஃப் ஷோல்டர். நம்ம இங்கேருந்து இங்கே குறிக்கிறது நெக்கோட வித்து. ஓகேங்களா? நெக்கோட வித்து குறித்ததுக்கப்புறம் நெக்கோட ஹைட்டு, ஃப்ரண்ட் நெக் ஹைட்டை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க. அது வந்து இது ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு, அதை குறிச்சிக்கோங்க. அது எவ்வளோ நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா 3.25 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பேக் நெக் ஹைட்டு, அதையும் இங்கேருந்து தான் குறிக்கணும். இங்கேருந்து நம்ம ஹைட் எவ்வளோ இன்ச் இருக்கோ அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். இப்போ 2 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் நெக்கு கர்வ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது பேக் நெக். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து அளவுகள் எல்லாம் குறிப்போம். அடுத்தது கீழே பாட்டம்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, கிளாத்தில் நம்மளோட ஹைட்டு மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த வெயிஸ்ட் எவ்வளோ நமக்கு வந்துச்சோ அந்த வெயிஸ்ட் கூட நம்ம கேதர் வைக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சோ 6 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 4, 5, 6 நம்மளுக்கு எவ்வளோ கேதர் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 4 இன்ச்சஸ் வச்சிட்டோம்னா 8.75 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா? இதை 2 ஃபோல்டிங் பண்ணிங்கனாவே போதும். இதை நம்ம 4 ஃபோல்டிங் பண்ணணும். இதை நம்மளுக்கு டபுள் ஃபோல்டிங் பண்ணினீங்கனாவே போதும். இதோட ஹைட் மட்டும் மேலே 1/2 இன்ச், கீழே வந்து 1 இன்ச் மடக்கி தைக்கிறதுக்கு மேலே 1/2 இன்ச்சு இந்த பாட்டத்தையும் இந்த இதையும் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்காக. ஓகேங்களா? கீழேயும் அதே மாதிரி 8.75 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஃபுல்லாக கேதர் வச்சோன்னா இந்த கீழே வந்து ஃப்ளோரலாக வரக்காக தான் இந்த நம்ம 4 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இந்த 4 இன்ச்சு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இதே மாதிரி வந்து ஃப்ராக் வராது. பாருங்கள், நம்ம சாதாரணமாக நம்ம குறித்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஃப்ராக் வரும். மேலேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த இடத்துல கேதர் வரும்போது இங்கே எல்லாம் சுருக்கம் ஆயிக்கும். உங்களுக்கு வேஸ்ட்டு பக்கத்தில் சுருக்கம் வந்துடும். பட் இங்கே வந்து கீழே வந்து ஃப்ளோரலாக இப்படி நமக்கு வீதியாக வரும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதாவது வெயிஸ்ட்டு கூட ப்ளஸ் 4 இன்ச்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1/2 இன்ச் மேலே வந்து இதையும் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த 1 இன்ச் வந்து கீழே மடக்கி அடிக்க இருக்குது. இங்கே 1 இன்ச் விட்டாலும் சரி 1/2 இன்ச் விட்டாலும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய ஷோல்டர் டு நீ அளவு, வெயிஸ்ட்டு டு நீ அளவை குறிச்சிக்கோங்க.
waist to knee எவ்வளோ இருக்கோ அவ்வளோ குறிச்சிக்கலாம். அதாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 11.5, அது கூட 1.5 இன்ச் சேர்த்திக்கிறோம். அதாவது 11.5 இன்ச் நான் இங்கே குறிச்சிருக்கேன். அது இல்லாமல் கீழே 1 இன்ச், மேலே 1/2 இன்ச். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் காப்பி பண்ணிவிட்டு நோட்டில் இந்த மாதிரி ட்ராயிங்கும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது கூடவே நான் வந்து கட்டிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் அளவு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.